இந்தா. அம்மா, மாமாவும் அத்தையும் அவளை தாங்குறது என்ன, அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது என்ன? அவ உண்டாயிருக்கான்னு தெரிஞ்ச அன்னைக்கே அக்கம் பக்கத்தை கூட்டி வீட்டுல விசேஷத்தையே நடத்திட்டாங்கன்னா பாத்துக்கையே. நல்ல வேளைமா, அவ வீட்டுல இருந்து அவங்க அம்மா அப்பான்னு வர போய் எங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிய வந்துச்சு. அவங்க மட்டும் வராம போயிருந்தாங்க, இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாமலே போயிருக்கும். சரியான நாடகக்காரிமா அவ. அவ நாடகக்காரி இல்ல, சாமர்த்தியக்காரி. எவ்வளவு அழகா உன் மாமனையும் உன் மாமன் குடும்பத்தையும் கைக்குள்ள போடுறதுக்கு இப்படி ஒரு அழகான நாடகத்தை நடிச்சிருக்கா. உன் சொந்த தாய் மாமன் தானே, அவரையும் அவர் குடும்பத்தையும் உனக்கு கைக்குள்ள போட தரல. என்ன புள்ள போ நீ. ஐயோ, போற போக்க பார்த்தா என் அண்ணன் குடும்பத்துல உன்னை விட அவன் மேல பாசம் அதிகமாயிருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, அத்தையும் மாமாவும் என் மேல பாசமா தான் இருக்காங்க. அட கீரிக்கி, சே, உன்னை சூதுவாது தெரியாம வளர்த்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் நான் உணர்றேன். அடி ஹேய், பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போற பிள்ளை பொறுப்பா நடந்துக்கிறது மட்டும் அழகு கிடையாது, புத்திசாலித்தனமா நடக்க தெரிஞ்சுக்கிடணும். நீதான் அப்படி நடந்துக்கிற மாதிரியே தெரியலையே. சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்னையும் குத்தம் சொல்லிட்டு இருக்காதம்மா. ஏவ்ல, நான் என்ன உன்னை குத்தமா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நீ நல்லா வேலை செய்வ, வேலை செய்யறது வாழ்க்கை கிடையாதுமா, அது வேற இது வேற. உன் மாமே உன் மேல பாசமா இருக்கான்னு சொல்றியே, கேட்க சந்தோஷம்தான். ஆனா அவன் உன் மேல காட்டுற பாசம் அத்தை பொண்ணுன்னு தானே காமிச்சிட்டு இருக்கான். பொண்டாட்டிங்கிற முறையில உன்கிட்ட பாசமா நடந்துக்கிறானா? நீங்க ரெண்டு பேரும் இன்னும் அறகுறையாதான் உங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. என்னம்மா சொல்ற நீ? புரியல எனக்கு எதுவும். ஏம்மா, என் அண்ணன் உங்ககிட்ட பாசமா இருக்கட்டும், என் மைனிக்காரி உங்ககிட்ட பாசமா இருக்கட்டும், மொத்த குடும்பமுமே உன் மேல பாசமா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு குடும்பத்துக்கு மருமகளா அவங்க உன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஓ மூலமா அந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு, அது நீ பெத்து கொடுக்கணும் முத்தழகு. அந்த மீனாட்சி எவ்வளவு சாமர்த்தியமா மொத்த குடும்பத்தையும் தா கைக்குள்ளேயே வச்சுக்கணுங்கிறதுக்காக குழந்தையே உண்டாகாம குழந்தை உண்டாயிட்டேன்னு எவ்வளவு அழகா போய் சொல்லி நாடகம் நடிச்சிருக்கா. பெரிய சாமர்த்தியக்காரி தான். அந்த சாமர்த்தியம் உனக்கு ஏன் பத்தலங்கிறேன். இந்த பாருமா, அவ பொய்யா சொன்ன விஷயத்த நீ உண்மையாக்குற. அந்த மீனாட்சிக்கு முன்னோட்டி அந்த குடும்பத்துக்கு நீ ஒரு வாரிசை கொடுத்துட்ட, மொத்த குடும்பமும் ஒன்னதாடி தூக்கி வச்சு கொண்டாடும்.